அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும், பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 4 11 எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உண்டு என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சனியுடன் இணைகிறார். இப்படி பல மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும், பொறுத்தது போதும் அவற்றிலிருந்து மீள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனினுடைய உச்சம் என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அங்கு மிக வலுவாக ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பில் பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், குழப்பங்கள் போன்றவற்றை விலக்கி மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அது மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இதுவரை எதிர்பாராத பல நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிக எளிதில் அனைத்து வகையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் விளக்குகிறது. எனவேதான் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். பொதுவாகவே யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கிரகமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் பார்க்கிறாருங்க. அவரின் நட்பு கிரகமான ராகுவும் இணைந்திருப்பதால் உறுதியாக சிரமங்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். நிழல் கிரகமான ராகு யோகஸ்தானத்திலும் கேது விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறுதியாக இந்த வேளையில் சுப விரயங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி கைகூடும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் என நினைத்த விஷயங்களை மிக சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருந்து வந்த மன வருத்தம், வேதனை, அவமானம் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வழிவகை செய்வதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நிழல் கிரகமான ராகுவும் சரி, கேதுவும் சரி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அதைவிட ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வருகிறார். யோகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. இன்னும் சில வாரங்களில் வலுவாக யோகஸ்தானத்தில் சனி அமர போகிறார். எனவே இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் துலாம்
ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். சனியின் அமைப்பு உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை தடை என நினைத்த காரியங்களில் தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் விலகுவதோடு நீங்கள் நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றால் எப்படி மாறுதல் ஏற்படுமோ அதுபோன்று அஷ்டமஸ்தானத்தில் நேர்கதியில் நுழைவதை காட்டிலும் நேர்கதியில் வலம் வந்து வக்ரகதியில் திரும்பி தற்போது வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்க போகிறது. ஏனென்றால் 9ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் தாமதங்களை விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடை தாமதம் இல்லாமல் மேற்கொள்ள முடியும். நீண்ட நாட்களாக சிக்கல் என்று நினைத்திருந்த காரியங்களை கூட சிக்கல் இல்லாமல் மிக நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக உஷ்ணகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானமாகிய 4 வலுவாக வலம் வருகிறாருங்க. நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இறுதி தரவாயில் 4 வீற்றிருக்கிறார். எனவே விளைச்சல் அதிகரித்தாலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் காரிய வெற்றிகளும் உறுதியாக உண்டு. 9ஆம் இடத்தில் மிக வலுவாக மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே செவ்வாய் பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பெரிய அளவிலான புதிய முயற்சிகளில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல முன்னேற்றமும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் சந்திரனும் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திராஷ்டம தினங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் வித்யாகாரகரான புதன் 4 மற்றும் 5 ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தடை தாமதம் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உங்களை தேடி துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் மறைவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும்.